கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றும் பல முக்கியமான செய்திகளுடன் வந்திருக்கின்றோம். தாயகம் மற்றும் இலங்கை மற்றும் சர்வதேச செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். தற்பொழுது இலங்கையில் மிக மோசமாக பேசப்பட்டு வருகின்ற உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டு இருக்கின்ற பிரச்சனை என்னென்று சொல்லி பார்க்கின்ற போது இந்த எரிபொருள் பிரச்சனை காரணமாக நாட்டில் உள்ள அனைத்து துறைகளில் உள்ள அனைத்து சேவைகளிலும் விலை உயர்த்தப்பட்டிருக்கின்றது. சுகாதாரத்துறை, போக்குவரத்து துறை மற்றும் கல்வித்துறை சார்ந்த அனைத்து பொருட்களும் அத்தியாவசிய துறைகள் சார்ந்த அத்தியாவசிய பொருட்கள் உட்பட அனைத்து பொருட்களும் விலை உயர்ந்துள்ளது. எனவே இதன் ஒரு கட்டமாகத்தான் தற்பொழுது அனுராகுமார திசாநாயக்கா மற்றும் மோடி ஆகியோர் பேச்சுவார்த்தை ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார்கள். கடந்த செவ்வாய்க்கிழமை தொலைபேசியினூடாக மேற்கொள்ளப்பட்ட இந்திய பிரதமர் மோடியுடனும் இலங்கை ஜனாதிபதி அனுராகுமார திசாநாயக்காவும் மேற்கொண்ட இந்த உரையாடலின் பிரகாரம் பல மெட்ரிக் டன்களில் இலங்கைக்கு இன்று பெட்ரோல், டீசல் ஆகியன கப்பல் மூலம் வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. இதன்படி 20,000 மெட்ரிக் டன் டீசலும் 18,000 மெட்ரிக் டன் பெட்ரோலும் இலங்கைக்கு இன்று கப்பல் மூலம் எடுத்து வரப்பட்டு கொண்டிருக்கிறதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. அநேகமாக இன்று இலங்கையை இந்த கப்பல் இந்த எரிபொருள் தாங்கி கப்பல் டேங்கர்ஸ் அநேகமாக இலங்கையை வந்தடையும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகின்றது. மனித உரிமை ஆணைக்குழு யாழ் பிராந்திய அலுவலகத்துக்கு யாழ் ஐநா பிரதிநிதி விஷயம். தற்பொழுது ஐநா பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார்கள், இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே இவர்கள் இலங்கையில் உள்ள பல முக்கியமான இடங்களை சுற்றி விஷயம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதன் ஒரு கட்டமாக யாழ்ப்பாணம் மனித உரிமை ஆணைக்குழுவை சந்தித்திருக்கின்றார்கள். தற்பொழுது இதை யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அரசியல் செயற்பாடுகள் சம்பந்தமாகவும் இங்குள்ள மனித உரிமைகள் சம்பந்தமான முன்னேற்றம் சம்பந்தமாகவும் இவர்கள் கலந்துரையாட உள்ளார்கள். இதேவேளை மாணவனுக்கு சிகிச்சை வழங்க மறுத்திருக்கின்றது ஒரு யாழ்ப்பாண பிரதேச வைத்தியசாலை. விசாரணைகளை ஆரம்பித்த மனித உரிமை ஆணைக்குழு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு பிரதேச வைத்தியசாலையில் வைத்தியர் இல்லை என்று தெரிவித்து மாணவன் ஒருவன் மிகவும் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அந்த மாணவனுக்கு சிகிச்சை வழங்காது ஏனோதானோ என்று இருந்திருக்கின்றார்கள். எனவே இது சம்பந்தமாக பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்த சூழலில் மனித உரிமை ஆணைக்குழு நேரடியாக இந்த விசாரணைகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கின்றது. எனவே மாணவன் ஒருவனுக்கு சிகிச்சை வழங்க மறுத்த சம்பவம் தொடர்பாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது. இது தொடர்பாக வெளிவந்த செய்திகள் தொடர்பில் மனித உரிமை ஆணைக்குழுவின் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜா அந்த குறித்த பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரியிடம் விளக்கம் கோரியிருக்கின்றார். குறித்த பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் மாணவன் நேற்று வியாழக்கிழமை திடீரென்று மயக்கமுற்ற நிலையில் குறித்த பிரதேச வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றான். இதன்போது அங்கு வைத்தியர்கள் இல்லை, அவருக்கு சிகிச்சை வழங்க முடியாது என்று சொல்லி அங்கு கடமையில் இருந்த தாதியர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதன்போது அவர்கள் நீங்கள் முதலுதவி சிகிச்சைகளை வழங்கிவிட்டு அடுத்து ஒரு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்வதற்கு உதவிகள் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த மாணவனுடைய பெற்றோர்களால் வேண்டப்பட்ட போதும் அது மறுக்கப்பட்டிருக்கின்றது. தாங்கள் முதலுதவி செய்தாலும் அது சிகிச்சை மாறி இருக்கும் என்று சொல்லியும் அதன் பிறகு தாங்கள் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லியும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு மாணவனினுடைய உடல்நிலையை கருத்தில் கொள்ளாது இந்த மருத்துவ தாதிகள் மேற்கொள்ளப்பட்ட விடயம் தற்பொழுது அனைத்து மக்களாலும் விமர்சனத்துக்குரியதாக பார்க்கப்பட்டு வருகின்றது. இது சம்பந்தமான விசாரணைகளை யாழ் மாவட்ட மனித உரிமை ஆணைக்குழு மேற்கொண்டிருக்கின்றது. 75 மில்லியன் நஷ்ட ஈடு செலுத்துக கெஹலியவுக்கு நீதிமன்றம் உத்தரவு. 2022 ஆண்டு இந்திய கடன் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத நிறுவனம் ஒன்றிடமிருந்து கொள்முதல் நடைமுறைகளை மீறி சுகாதார பொருட்களை கொள்வனவு செய்ததன் மூலம் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல உள்ளிட்ட குழுவினர் அடிப்படை உரிமைகள் மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருக்கின்றது. இதனால் அவரது தனிப்பட்ட பணத்திலிருந்து 75 மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈட்டை அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. 51 கிலோ கஞ்சாவுடன் கிளிநொச்சியில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஏபுரத்தில் 51 கிலோ கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து கப் ரக வாகனம் ஒன்றில் சூட்சுமமான முறையில் மறைத்து எடுத்துச் செல்லப்பட்ட 51 கிலோ கஞ்சா பொதியை இவ்வாறு மீட்கப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்ட அந்த கஞ்சா பொதியின் பெறுமதி 60 லட்சத்துக்கும் அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சி போலீசார் தற்பொழுது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள்.
வீதியில் உறங்கியவர் மோட்டார் சைக்கிள் மோதி பலியாகி இருக்கின்றார். பாருங்கள் எங்கே எங்கெல்லாம் நித்திரை செய்கின்றார்கள் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் இந்த அளவுக்கு நிலைமை மோசமாகி வந்திருக்கின்றது. எனவே இவர் வீதியில் உறங்கி வீதியின் ஓரமாக உறங்கி இருக்கலாம், அல்லது ஒரு பொதுடத்தில் ஒதுங்கி நித்திரை செய்திருக்கலாம். நடுவீதியில் நித்திரை செய்திருக்கின்றார். ஆனால் நடுவீதியில் நித்திரை செய்கின்ற போது ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி இவரும் பலியாகி இருக்கின்றார். அந்த மோட்டார் சைக்கிள் ஓடினவர் கூட அதிகூடிய காயங்களுக்கு உட்பட்டிருக்கின்றார். வீதியில் கிடக்கின்ற போது அநேகமாக மோட்டார் சைக்கிள் ஓடி வருகின்ற போது நிலத்துடன் கிடக்கின்றவருக்கு தெரியாத சூழ்நிலை தான் காரணமாகும். வீதியில் உறங்கியவர் மீது மோட்டார் சைக்கிள் மோதியில் குறித்த நபர் சம்பவ இடத்தில் உயிரிழந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதி கட்டைப்பிராய் பகுதியில் நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இதில் கோப்பாய் கட்டைப்பிராய் பகுதியைச் சேர்ந்த சபாரத்தினம் கங்காதரன் வயது 56 என்ற 3 பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்தவராவார். குறித்த நபர் நேற்று முன்தினம் இரவு 10 மணி அளவில் பருத்தித்துறை யாழ்ப்பாணம் வீதியில் உறங்கினார். இதன்போது வீதியால் வந்த மோட்டார் சைக்கிள் அவர் மீது மோதி இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றது. இந்த குறித்த சம்பவ இடத்திலேயே அந்த வீதியில் உறங்கியவர் இறந்திருக்கின்றார் என்று சொல்லியும் விபத்தின் காரணமாக மோட்டார் சைக்கிள் ஓட்டி சென்ற அந்த சாரதி கடுமையாக காயப்பட்டிருக்கிறாராகவும் தற்பொழுது மோட்டார் சைக்கிளில் ஓட்டிச் சென்றவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. நேற்று முன்தினம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. இதன்போது காணிகள் விடுவிப்பு சம்பந்தமாக காரசாரமான விவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் மயிலட்டி மீள்குடியேற்ற பிரதிநிதிகள் தமது காணிகளை விடுவிக்காது விட்டால் மீண்டும் தாங்கள் போராடப் போவதாக அறிவித்திருக்கின்றார்கள். 10 இந்திய மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்த 10 இந்திய மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த போது கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்தார்கள். கடந்த 19ஆம் தேதி தலைமன்னார் கடற்பரப்பில் 2 படகுகளுடன் கைது செய்யப்பட்ட குறித்த மீனவர்கள் தொடர்பான வழக்கு நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது குறித்த 10 மீனவர்களும் எதிர்வரும் 12 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 10 ஆண்டு சிறை தண்டனை வழங்கி நீதவான் விடுதலை செய்திருக்கின்றார். மேலும் ஒவ்வொரு மீனவர்களுக்கும் தலா 2,50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டதுடன் வழக்கின் சான்று பொருட்களை அரசுடைமையாக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. குருநகரில் வாழ்வெட்டு. நேற்றைய செய்தியில் நாங்கள் பண்ணை பாலத்தில் வாழ்வெட்டு என்று சொல்லி பார்த்த நாங்கள் இன்று நேற்றைய தினம் இந்த குருநகரில் ஒரு வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. யாழ்ப்பாணம் குருநகரில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. 2 நபர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கமே இந்த வாழ்வெட்டில் முடிந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. தற்போது இந்த வாழ்வெட்டுக்கு உட்பட்டவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். மூளை சாவடைந்த பின்னர் இருவரை வாழ வைத்த சிங்கள சகோதரர் என்று சொல்லி இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் இடம்பெற்றிருக்கின்றது. யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனையில் மூளை சாவடைந்த சிங்கள இளைஞர் ஒருவரால் இருவரை வாழ வைத்த நிகழ்ச்சி சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. போகவெவ ருவன்புர பகுதியைச் சேர்ந்த முத்து பண்டா என்பவர் மூளை கட்டி காரணமாக யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மூளை சாவடைந்திருக்கின்றார். இந்த நிலையில் அவரது 2 சிறுநீரகங்களும் மாற்று அறுவை சிகிச்சை மூலம் பிரித்தெடுக்கப்பட்டு 2 வேறு மனிதர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்கள் உயிர் வாழ்கின்ற சம்பவம் ஒரு நெகிழ்ச்சித்தன்மையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனையில் சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்றிருக்கின்றது. தாக்குதலுக்கு காலக்கெடு நீடிப்பு. அமெரிக்கா அறிவிப்பு. ஈரான் தூக்கி எறிந்தது. ஈரான் மீதான தாக்குதல் எச்சரிக்கையை அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நீடித்திருக்கின்றார். இதன்படி ஈரானின் எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துகின்ற அந்த கால எல்லையை நீடித்திருக்கின்றார். 2026 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி இரவு 8 மணி வரை 10 நாட்களுக்கு அந்த தாக்குதல் ஒத்திவைப்பை அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் மேற்கொண்டிருக்கின்றார். ஈரான் அரசாங்கத்தினுடைய கோரிக்கையை ஏற்று இந்த காலக்கெடு நீடிப்பதாக ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார்.
பேச்சுவார்த்தைகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருவதாக ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஆனால் அமெரிக்காவுடன் இதுபோன்ற பேச்சுவார்த்தைகள் எதிலும் தாங்கள் ஈடுபடவில்லை என்று சொல்லி ஈரான் தரப்பு மறுத்திருக்கின்றது. கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்ற என்பன இணைந்து ஈரான் மீது தாக்குதல் மேற்கொண்டிருந்தன. இதன் பின்னர் தொடர்ந்து 27 நாட்கள் பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு பிறகு மார்ச் மாதத்திலிருந்து இன்றுடன் 28வது நாளாக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் சம்பந்தமான பிரச்சனைகளில் சமரச பேச்சுக்கு எந்தவித இடமும் இல்லை என்று சொல்லி ஈரான் தொடர்ச்சியாக மறுத்து வருகின்ற நிலையில் அமெரிக்கா இவ்வாறான பொய்களையும் புரட்டுக்களையும் வெளியிட்டு வருகின்றது. நயவஞ்சக நோக்கத்தில் இந்த அமெரிக்கா செய்கின்ற இந்த வேலைகள் தற்பொழுது அமெரிக்கா ஜனாதிபதியினுடைய மூளை சம்பந்தமாக சந்தேகத்துக்கிடமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. கார்மோஸ் நீரிணையை ஈரான் மூடியதைத் தொடர்ந்து எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லி அமெரிக்கா எச்சரித்திருக்கிறது. இந்த நிலையில் ட்ரம்பினுடைய காலக்கெடு நீடிப்பு தொடர்பில் ஈரான் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தல் எதுவும் வராத போதும் இந்த அறிவிப்பு உலகளாவிய எண்ணெய் சந்தையில் சிறியொரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இதே வேளையில் ஈரான் இன்னொரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. பாப் அல் மண்டப் ஜலசந்தியை தான் மூடப்போவதாக ஈரான் மிரட்டல் விடுத்திருக்கின்றது. தற்பொழுது கோர்மூஸ் நீரிணையை ஈரான் மூடி வைத்திருக்கின்றது. இதே போலதான் இன்னொரு நீரிணையான பாப் அல் மண்டப் ஜலசந்தியை மூடப்படுவதாக ஈரான் மிரட்டியிருக்கின்றது. இதே வேளையில் ஈரான் பாப் அல் மண்டப் ஜலசந்தியை மூடுவதாக மிரட்டல் விடுத்திருக்கின்றது. அமெரிக்கா தான் எண்ணெய் குதங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான காலக்கெடு 10 நாட்களுக்கு விதித்திருக்கின்றது. அதாவது எதிர்வருகின்ற 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி இரவு 8 மணி வரை 10 நாட்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒத்திவைத்திருக்கின்றார். ஆனால் இதே நேரத்தில் அவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால் பாப் அல் மண்டப் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் மிரட்டல் விடுத்திருக்கின்றது. அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தை 5 நாட்கள் கொடு விதித்திருந்தார். அது இன்றுடன் முடிவடைகின்றது. எனவே அதன் பின்னர் ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையங்களான காத் தீவின் மீது அமெரிக்கா தரைவழி தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் உலக எண்ணெய் வர்த்தகத்தில் கார்மூஸ் ஜலசந்திக்கு அடுத்தபடியாக உள்ளது பாப் அல் மண்டப் ஜலசந்தி என்று சொல்லப்படுகின்றது. அதை மூடிவிடுவோம் என்று சொல்லி ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இந்த ஜலசந்தி ஆசியாவில் உள்ள ஏமன் மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள பியூட்டி இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணிசங்களுடன் இணைந்திருங்கள். மீண்டும் எமது காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இத்துடன் இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கடைசிகளுடன் இணைந்திருங்கள். மீண்டும் இன்னொரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.